உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா நடனம் ஆடினாரா, சாணி மிதிச்சாரா? ஐயோ, இது உனக்கு நியாயமாக இந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சன் அவரை போய் சாணி மிதிச்சாரா அப்படின்னு கேட்குறீங்களே? அப்படின்னா நான் கேட்கலைங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி பிரபுதேவாவுடைய நடனம் என்னது இந்த உலகமே தெரியும். ஒரே ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, சின்னதாக பெருசாக கூட நம்ம சொல்லலாம். இந்த ரவுடி பேபின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மாரி படத்தில் தனுஷும் சாய் பல்லவி ஆடிப்பாங்களே, அந்த ரவுடி பேபி பாட்டு 120 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஹையஸ்ட்டு அதுதான். இந்திய மக்கள் தொகையை தாண்டி அவ்வளோ பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணமே பாட்டை தாண்டி அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா, இவருக்கு பரதநாட்டியமே ஆட வரலப்பா, பரதநாட்டியமே இவர் ஆடலை, இவர் வெறும் சாணி மிதிச்சார் அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு அது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக பிரபுதேவாவுடைய சிஷ்யர்கள், டான்ஸ் மாஸ்டர்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சிட்டாங்க. அது எப்படி சொல்லலாம்? அவர் என்ன நேற்று முந்தினத்து டான்ஸ் ஆட வந்தவரா? அவர் பிறக்க சொல்லி டான்ஸ் பார்த்து பிறந்தவர். ஏன்னா அவங்க அப்பா சுந்தர மாஸ்டர், உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் மீறி இப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறதுனால பிரபுதேவாவுடைய குணங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு அதுக்கப்புறம் நான் போகிறேன். ஒரு பட நிறுவனம், ஒரு பிரபலமான ஒரு பட நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு டைரக்டர், புது டைரக்டர் கதை சொல்கிறார். அந்த கதையை அந்த ப்ரொடியூசர் கேட்குறாரு. அப்போ பிரபுதேவா வளர்ந்துட்டு வராரு. இந்த டான்ஸ்லாம், அந்த சிக்கு புக்கு ரயில், அப்புறம் அந்த கட்டெரும்பு என்ன கடிக்க வந்தது, இந்த இதெல்லாம் இது பண்ணிவிட்டு காதலன் பண்ணிட்டாரு, நடிச்சிட்டாரு. இந்துன்னு ஒரு படம்லாம் நடிச்சிட்டாரு. ஒரு பீக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவருடைய கால் ஷீட்டை அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருக்குது. நீ போய் பிரபுக்கிட்ட போய் சொல்லிட்டு வாமா அப்படின்னு அனுப்புகிறாரு அந்த டைரக்டரை. அவர் போய் என்ன பண்ணுறாரு, கதை சொல்கிறதுக்கு பதில் ஃபுல்லாக அப்போவே பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்துதான் இல்லைன்னு தெரியல, மொத்தத்தையும் கதையாக திரைக்கதையோடு எழுதி டைட்டில்லாம் அவரே வச்சு பிள்ளையார் சுழி எல்லாத்தையும் போட்டு ஒரு இதுவாக கொண்டு போய் பிரபுதேவா கிட்ட கொடுக்குறாரு. கதையை கேட்கல. அப்படி அந்த 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 நோட்டை அப்படி பெரட்டுறாரு. ஒரு 3 பேஜுக்கு பெரட்டுறாரு. மறுபடியும் முதல் பக்கத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இல்லை நீங்கள் கிளம்புங்க, நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிக்கிறேன். இந்த டைரக்டர் ஒரு பெரிய ஷாக் ஆகி போச்சு. அந்த கதையை ப்ரொடியூசர் பாராட்டியிருக்காரு. இது பிரபுதேவா பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் பயங்கரமாக நம்பிக்கையோடு விரும்புகிறாரு. இந்த கதை அவ்வளோ பொருத்தமான கதைன்னு. ஆனால் கதையே கேட்கல. ஒரு 2 பேஜ் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டும் அப்படி பெரட்டிட்டு அதை அந்த டைரக்டர் கையில் கொடுத்துட்டு, நான் ப்ரொடியூசர் கையில் பார்த்துக்கணுன்னு இவர் பெரிய ஏமாற்றம் அவர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறார். ஓகே, நான் பேசிக்கிறேன் ராஜா, நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிட்றாரு. அனுப்பிச்ச பிறகு அவர்கிட்ட இந்த பிரபுதேவா கிட்ட ஃபோன் வருது, அந்த தயாரிப்பாளர். ஏன் அந்த கதையை கேட்கல, ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, சார் முதல் பக்கம் புரட்டினவுடனே அவர் ஒரு டைட்டில் எழுதியிருந்தார். அதில் அந்த டைரக்டரோட பேர் அவர் இயக்கத்தில் அப்படின்னு முதல் படம் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, நான் நடிக்கிறது கூட பரவாயில்ல, என் பேரை கீழே போட்டிருக்காரு. ஒரு ஈகோ கிளாஸ் தான் அந்த ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசரு, உங்கள் பேரை மேலே போடல. இந்த டைரக்டரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த படம் வேறு எதுவுமே இல்லைங்க, சொல்லாமலே படம். சசி தான் அந்த அனுபவத்தை சந்திச்சிருக்காரு. கலைப்புலி தானு தான் அவர்கிட்ட கதை சொல்ல அமைச்சிருக்காரு. ஏன்னா சுந்தர மாஸ்டர் கலைப்புலி தானு அவர்கள்கிட்ட தான் பிரபுதேவா கொண்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, கதை கேளுங்க, நீங்கள் அவன் ஹீரோவாக நடிச்சிட்டு வரான், நீங்கள் ஒரு பெரிய அளவில் நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது என்னென்னா, ஒரு டைரக்டர் இப்போ சசி வழங்கும் சொல்லாமலே அப்படின்னு போட்டது இதுவாகிப்போச்சு. கலைப்புலி தானு தயாரிப்பில், நடன புயல் பிரபுதேவா நடிப்பில், அறிமுக இயக்குனர் சசி இயக்கத்தில் இப்படின்னு வரணும்னு பார்த்துருக்கிறார் போல். எவ்வளோ பெரிய ஈகோ அதுக்கப்புறம் சசி அதை லிவிங்ஸ்டனை வச்சு அந்த படத்தை இயக்கி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குனர்களில் சசியும் ஒருத்தர் அவரே சொல்லியிருந்தார். அது பல பேர் அந்த சமயத்தில் அந்த இன்டர்வியூ பார்த்தவங்க, அது சம்மந்தமாக இதுவானவங்களாம், பிரபுதேவாவுக்கு எவ்வளோ பெரிய ஈகோ, எவ்வளோ பெரிய இது பாருங்கள் அப்படின்னு ஒரு பக்கம். எப்பவுமே அந்த வித்தை தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் வித்யா கர்வம்னு வாங்க தெரியுங்களா, வித்தை தெரிஞ்சவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும்.
அது வந்து தப்பு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு பத்திரிகையாளர், அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, அவர் இறந்துட்டார். ஒரு சினிமா பத்திரிகையாளர். பிரபுதேவா வராரு. அவர் வந்த உடனே இந்த பத்திரிகையாளர் ஓரமாக நின்றுட்டுருக்காரு. அப்போது என்கிட்ட சொல்கிறாரு, நானும் பிரபுவும் ஒன்றா வந்து சாந்தம் ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்னு. போய் இல்லை அவர் நடிகர் ஆகிட்டார், நாம் பாட்டுன்னு ரிப்போர்ட்டராக ஒன்றா படிச்சிங்களா? ஆமாம் ஒன்றா படித்தோம். எனக்கு மயிலாப்பூர், அவருக்கு ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட்டில் தான் அவர் வீடு. அப்போ வந்து இப்படி வந்தவர் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த ரிப்போர்ட்டரை பார்த்துட்டு ஹேய் இன்னும் நீ ஓரமாக ஒதுங்கி நிற்கிற அப்படின்னோடனே, சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னோடனே அவர் டக்குன்னு பிரபுதேவா கோவம் வந்துச்சு. என்னப்பா நல்லா இருக்கிறீங்களான்ற, நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட்டுப்பா, நம்ம இன்னும் வாங்க போங்கலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உரிமையாக இது பண்ணோடனே பயங்கர மகிழ்ச்சியாக போச்சு. டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படி இருக்கிற பிரபு அப்படின்ட்டாப்புல. என்னென்னா, இவர் ஆழ்வார்பேட்டை டிடிகே ரோட்லேருந்து சைக்கிளில் இவர் கிளம்பி பிரபுதேவா போவார் சாந்தோம் ஸ்கூலுக்கு. அவர் வந்து மயிலாப்பூர்லேருந்து இந்த முண்டகன்னியம்மன் கோயில் தெருவுலேருந்து இங்கே போவார். அவரும் சைக்கிளில் போவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு ரிப்போர்ட்ரு, நம்ம கூட படித்தவர், அவரை கண்டு காணாமல் போகலாம் அப்படின்னு நினைக்காம, அவர் சாருன்னு கூப்பிட்டோன்னே, பேர் என்ன வந்து சாரும் போடலாம் அப்படின்னு. இது ஒரு குணம் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரபுதேவா ஒரு திமிர் பிடிச்சவர், அவர் கர்வமான ஆள், யாருக்கிட்டையும் பேச மாட்டார், அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை விட்டு தள்ளுங்க. அது ஒரு கலைஞனுக்குரிய ஒரு இது. ஆனால் பழகின பிறகு தெரியும். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரபுதேவா அவருடைய குருவாகிய உடுப்பி லக்ஷ்மி நாராயணா அவருடைய நூற்றாண்டு விழா, அவர் பெரிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த விழாவில் அவரை கௌரவிக்கிறதுக்காக, அவரை சிறப்பிக்கிறதுக்காக தொடர்ச்சி அவருடைய சிஷ்யர்கள்லாம் பரதநாட்டியம் ஆடி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. அதில் பிரபுதேவா மாஸ்டருடைய பரதநாட்டியம் அப்படின்னு எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு. ஏன்னா இது வரைக்கும் பிரபுதேவா கிளாசிக் ஆடி தான் பார்த்துருக்குறோம். காதலன் படத்தில் ஒரு கால்லையே நக்மாவுக்கு டிராயிங் வரைஞ்சி காப்பார், பரதநாட்டியம் ஆடி. அப்புறமா மின்சார கனவு ஏவிஎம் தயாரிப்பில் ஒரு சாங்குக்கு ஆடிப்பார், வெண்ணிலவே. அது நேஷ்னல் அவார்டு வாங்கினார். மற்றபடி அவர் டான்ஸு, இந்த குண்டு மல்லி 5 ரூபா அப்படின்ட்டு அதில் கூட பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இவரும் சும்மா அந்த நடனத்தை சுதி பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அசைவு இது பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக அவர் பயங்கர அப்படியே பரதநாட்டியத்தை எந்த திரைப்படத்தில் இறங்கி கிளாசிக்கலாக ஆடினதாக கிடையாது. அவர் அடி குத்து, டப்பாங்குத்து அடி, இல்லைன்னா உடம்பை வளைச்சி நான் சால்ட்டு கொட்டை நீ சைதாப்பட்ட அப்படின்ற லெவலில் தான் ஆடி பிரபுதேவா பார்த்துருக்குறோம். அவருடைய கிளாசிக்கல் டான்ஸு, பரதநாட்டியம் அப்படின்னு அப்படியாப்பட்ட கூட்டம், எதிர்பார்ப்பு. தன்னுடைய மாஸ்டர் உடுப்பி லக்ஷ்மி நாராயணன் அவரை அவருக்கு ஒரு கௌரவம் சேர்க்கறதுக்காக இவர் ஆடிட்டார். அது இந்த காணொளி வந்த பிறகு நான் கூட பார்த்தேன். பார்த்த பிறகு எப்பவுமே எனக்கும் பரதநாட்டியம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் தூர்தர்ஷனில் அப்போ பரதநாட்டியம் வரும். அப்போ பார்த்தோம்னா அப்போ தான் பரதநாட்டியம் என்னன்னு தெரிய வருது. அப்படி அச்சு பிசுங்காமல் இந்த விரல்கள்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஆடுற இது, அந்த பின்னணியில் அந்த கர்நாடகா எஸ்ஸை போவோம், அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பரதநாட்டியம், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இதுவாகும், இதெல்லாம் நம்மளாலாம் கற்றுக்க முடியாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்து அறிமுகமானது தான் எனக்கெல்லாம் அப்புறமா இங்கே வந்த பிறகு தெரிய ஆரம்பிச்சது. பல அரங்கேற்ற விழாவுக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனால் இவர் ஏங்க இவ்வளோ பெரிய மாஸ்டரு ஒரு மாதிரி லூஸாக ஆடுறாரு, தத்துக்கான்னு இது பண்ணுறாரு. கொஞ்சம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு சமயம் டச் விட்டு போச்சோ, இல்லை அது இவருக்கு கிளாசிக் வரல, வெஸ்டர்ன் தான் இதில் வருதோ என்னவோ, அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. டக்குன்னு ஒரு காணொளி, சிஎம் விஜயோடைய நண்பரும் இணைப்பிரியா தோழருமான சஞ்சீவ் அவருடைய மனைவி பிரீதா அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. என்ன நீங்கள் ஆடி இருக்கிறீங்க, என்ன ஆடி இருக்கீங்க, வயசாகிடுச்சில்ல, 50 வயசு ஆகிடுச்சில்ல, இப்படிலாம் பரதநாட்டியம் ஆடலாமா, உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா, நீங்கள் என்ன அப்புறமா நடன புயல், இந்த ரேஞ்சில் பயங்கரமாக போட்டு ரோஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது நிறைய பேர் கூட கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது எம்எஸ் பாஸ்கர் ஒரு படத்தில் காஜல் அகர்வால் இருப்பாங்கள்ல, அப்போ இந்த ஜாட்டியில் அடிச்சுன்னு ஆடுவார், அது மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் பிரபுதேவாவுக்கு அது வரல அப்படின்னா, வயசாகி போச்சுன்னா விட்டு போக வேண்டியது தானே, அது ஏங்க மேடையில் ஆடி உங்கள் குருநாதருக்கு
ஒரு சிறப்பு சேர்க்குறேன்னு சொல்லி அவரை ஏங்க இழிவுபடுத்துறீங்க அப்படி? இல்லைங்க, பிரபுதேவாவுக்கு வந்து பரதநாட்டியமே தெரியாதுங்க, அவர் ஏதோ ரப்பர் மாதிரி உடம்பை வளைச்சி கிழிச்சு ஆடுறாரு, இதுதாங்க வந்து அவருக்கு தெரிஞ்சுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கன்ற மாதிரியான சோஷியல் மீடியாவில் தொடர்ச்சியான விமர்சனங்கள். அதை தாண்டி இந்த பிரீத்தா பேசின வீடியோ, சஞ்சீவ் ஒய்ஃப் பேசின வீடியோ பெரிய வைரலாக மாறிடுச்சு. நிறைய பேர்லாம் வந்து என்ன ஆகிப்போச்சு, பிரபுதேவாவுக்கு சப்போர்ட்டாக, ஏம்மா யாரம்மா நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, நீங்கள் டான்ஸரா, நீங்கள் வந்து இதுவாக இருக்கிறீங்களா, நீங்கள் எத்தனை நடனம் இருக்கீங்க, எத்தனை பரதநாட்டியம் நீங்கள் அரங்கேற்றிருக்கீங்க, நாங்கள் ஒன்று கூட பார்க்கல, உங்கள் கணவர் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கலாம், அவர் பெரிய இதுவாக இருக்கலாம், அதுக்காக வந்து ஒரு மாஸ்டர் வந்து இப்படிலாம் பேச எந்த விதத்தில் நியாயம்? காரணம் என்னென்னா, இந்தியாவினுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படி கொண்டாடினது. இன்றைக்கும் பிரபுதேவாவுக்கு பாலிவுட்டில் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குதுங்க, மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்த்தக்கூடிய ஒரு விஷயமா. எங்கள் இந்த ராஜா கையை வச்சான அபூர்வ சகோதரில் சாங் வரல, அந்த சாங்கில் அப்படி குரூப்பில் மட்டும் ஆடிட்டு போவார். அந்த கமலஹாசன் அபூர்வ சகோதரர் படம், அவங்க அப்பா தான் வந்து டான்ஸ் மாஸ்டர். ஒரே ஒரு ஃப்ரேமில் வந்து அப்படி குரூப்பில் அதுவும் பின்னாடி நின்றுக்கிட்டு ஆடிட்டு போவார். யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது, யாரையும் ஆடிக்கிட்டு இருக்கான், சூப்பராக இருக்குது, பார்த்தவங்களை கவனிக்க வச்சது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கு புக்கு ரயில் தொடச்சி, அப்புறம் ராசாவே சித்தரும்பு என்ன கடிச்சிடுச்சு, இதெல்லாம் வந்து ஏன் என்ன அது ஹீரோ மெட்டீரியல் இவர் ஏன் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு அவர் ஆரம்பத்தில் கமிட் ஆன படம் வந்து இந்து, பவித்ரன் டைரக்ஷனில். காரணம் என்னென்னா, இந்த சூரியன் படம் அதுதான் பவித்ரன் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த டோலாக்கு டோல் டப்பிமா அப்படின்ற சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரத்குமார் தான் ஹீரோ. டக்குன்னு என்ன பண்ணிட்டாப்புல, இந்த சூரியன் படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாட்டும். டக்குன்னு பவித்ரன் என்ன பண்ணாப்புல, எனக்கு நீங்கள் ஹீரோவாக படம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி இந்து படத்தை வந்து கமிட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. உடனே சங்கர் வெளியே வந்து ஜென்டில்மேன் பண்ணி ஹிட் ஆகி, அவர் என்ன பண்ணிட்டார், பிரபுதேவாவுடைய திறமையை இது பண்ணி காதலன் ஒரு படம் பிரம்மாண்டமான தயாரிப்பு, சங்கருடைய புகழ் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் பிரபுதேவா கொடுத்த பேட்டிகள் வந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஹீரோவாக முதல் படம் வந்து காதலன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால், பவித்ரன் கூட அது பெரிய வருத்தமாக இருந்தது. இந்து படமும் நல்லா ஓடிச்சு, ஒரு தர லோக்கலான படம் வந்து, அப்படிலாம் விமர்சனம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் படங்கள்லாம் நடித்தார் வந்து, மிஸ்டர் ரோமியோ, ராசையா, இந்த மாதிரி படங்கள்லாம், அது எத்தனையும் ஃப்ளாப் படங்களாக போச்சு. ரசித்தாங்க, ரைட்டு. பிரபுதேவாவுக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் பண்ண தெரியலையா, இவர் டான்ஸ் மட்டும்தான் வருது, டான்ஸில் குறியாக வச்சு தான் அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் மின்சார கனவு ஏவிஎம் தயாரிப்பு, ராஜ்யமானன் இயக்கத்தில் ஒரு பிரமாதமான படமாக வந்தது. இவரும் அரவிந்த்சாமியை நடிச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் போட்டி போட்டு கலக்கியிருப்பாங்க. காஜோல் தான் ஹீரோயின். எப்பா காஜோல் ஹீரோயின், நீங்கள் என்னங்க அது அப்படின்ற மாதிரியான கேள்விகளாக இருந்தது. அதுக்கப்புறம் போக்ரி படத்தை டைரக்ட் பண்ணார் ஒரு டைரக்டராக. அந்த படம் சொல்லவே தேவையில்லை, ஒரு தெலுங்கு ரீமேக்காக இருந்தாலும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த வடிவேல் காமெடியெல்லாம் போட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படியே பாலிவுட்டில் போய் இதுவாகிட்டார். இதுக்கிடையில் பர்சனலான அவருடைய வாழ்க்கை வந்து, ரமலத் அப்படின்ற ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அந்த டான்ஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் அவங்க ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, பிரபுதேவாவுடைய ஃபேமிலி, அவங்க அம்மாலாம் வந்து மிக ஆச்சாரமான, அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது கர்நாடகாவில் ஒரு பிராமின்ஸை விட ஒரு படி அதிகம். அந்த அந்த சமையல் கட்டு கூட போகும்போது குளிச்சுட்டு தான் அவ்வளோ இதுவாக போவாங்க. தங்களுடைய சொந்த மருமகளாக மகளாக இருந்தால் கூட குளிச்சுட்டு தான் அவங்க வந்து அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே அவங்கள அனுமதிப்பாங்க. அப்படின்ற அளவுக்கு சைவம் தான் சாப்பிடுவாங்க. அப்படின்போது டோட்டலாக இந்த வாருங்க வந்து ஒரு சுந்தர மாஸ்டர், அப்புறம் பிரபுதேவா, அவங்க அண்ணன் ராஜசுந்தரம், தம்பி நாகேந்திர பிரசாத், இப்படியெல்லாம் சினிமாக்குள்ளே இருக்கிறோம். இவர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு பெரிய இது ஆகி போய், அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கேயோ அவர் தங்கி இருந்து டி நகரில், அப்புறமா குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகி 2-3 குழந்தைகள் பிறந்து, அப்புறம் முறைப்படி விவாகரத்து பண்ணி, இப்போ கூட அவங்க ஒய்ஃப் கூட ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அவர் பசங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவர்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட தன் மகன் கூட ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி, பீச்சில் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, என்ன பிரபுதேவா இப்படி ஆடக்கூடியவர் இல்லையே அப்படின்ற மாதிரியான கேள்விகளாக இருந்தது. அதை தாண்டி நல்ல ஒரு கிரியேட்டருங்க அது பிரபுதேவா. அவருடைய சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த படங்களில் பயங்கரமான கிரியேட்டர். உங்களுக்கு சொன்னோம்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் தன் கண்ணை வந்து 360 டிகிரி லெவலில் சுற்றிக்கிட்டே இருப்பார். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஏழையின் சிரிப்பில்னு ஒரு படம். அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து
விஜயவாகினி ஸ்டுடியோவில். இப்போ வந்து அது க்ரீன் பார்க் ஹோட்டலாக இருந்தது. இப்போ வந்து கே சுபாஷ் தான் டைரக்டர். அவரை நான் 2-3 தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நல்ல பழக்கம் அவர். அப்போ வாங்க ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் கவர் பண்ணுங்கள் அப்படின்னாரு வந்து. அப்போ தான் டிஜிட்டல் கேமரா வந்த புதுசு, ஃபிலிம் இல்லை டிஜிட்டல் கேமரா வந்த புதுசு. அங்கே போயிட்டு நான் டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு இருந்தோடனே இவர் எங்கேயோ ஒரு மூலையில் அவர் பாட்டுன்னு அடுத்த சீனுக்கு என்னவோ அதுக்கு வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. டக்குன்னு திரும்பி, ஹலோ யாருங்க நீங்கள் என்னங்க யார் ஒரு கேமராவோட பாருங்கள், தான் செட்டுக்குள்ளே டைரக்டர் கேட்காதது இவர் வந்து ஒரு ஹீரோ அவ்வளோதான் அப்படின்னு அதுக்குள்ளே ஓடி வந்துட்டார் கே சுபாஷ். பிரபு அவர் மீடியா பர்சன் அவர். அப்புறமா வந்து கூலாகிட்டு கேமராலாம் வாங்கி இது என்ன கேமரா, நம்ம டிஜிட்டல் வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ சினிமாவில் ஒவ்வொரு கிராஃப்டையும் நுணுக்கமாக தெரிஞ்சு, வெறும் டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்தவுடனே ஆடிட்டு போயிடுவார்ன்ற ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு காட்சி எப்படி எடுக்கணும், ஒரு ரீமேக் படத்தை அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் அவ்வளோ தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கபில்னு ஒருத்தர் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவார் ஹிந்தியில், பெரிய ஹிட்டு. அதில் இவரும் சல்மான் கானும் போய் உட்காந்துருப்பாங்க. அது இது கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் ஹிந்தி பேசி சமாளிப்பார். அந்த சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயம். அது பிரபுதேவா ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார் வந்து, சினிமாவில் வந்து கொஞ்சம் ஆளுமையாக இல்லை அப்படின்னா நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதனால தான் நான் கர்வமாக இது மாதிரி காமிச்சிக்கிறேன். நான் பாலிவுட்லாம் போயிட்டோம்னா இவன் மதராசிபா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து இலக்காரமாக பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக தான் அங்கே போனவுடனே ஒரு சவுண்டு கொடுப்பேன். என்னாச்சு ஏது மைக்கு பிடிச்சி ஏறுன்னு ஏறின பிறகு சைலண்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா நம்ம உருவத்தை பார்த்து நம்ம இதை பார்த்து நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, கேமராமேன் ரவி கே சந்திரன் அவர் அந்த இவர் ஏஆர் முருகதாஸ் இந்தியில் போய் ஒரு படம் பண்ணுறார். படம் பண்ணவுடனே அவர் வந்து க்ரௌடு நிற்குது ஷூட்டிங் பார்க்கறதுக்காக. இவர் வந்து ஆள் குள்ளமாக இருக்குல்ல முருகதாஸ், இவர் உள்ள க்ரௌடு தாண்டி உள்ளே வரணும், உள்ளே விட மாட்டேன்றாங்க. நான் தாங்க டைரக்டர்னு அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாரு வந்து, போப்பா அப்படின்னு ஒரு வழியாக அந்த கிரேன் மேலே உட்காந்துருந்துக்கிறாரு ரவி கே சந்திரன். பார்த்துட்டு மைக்கில் சத்தம் போட்டு அவர் உள்ளே அனுப்புங்கயா அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டு உள்ளே அனுப்பிச்சோன்னே அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணி, சார் என்ன சார் என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்டேன்னாங்கன்னொன்னே, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க முருகதாஸ், உள்ள செட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு 10 பேரை சத்தம் போடுங்க, கெட்ட வார்த்தையில் உங்களுக்கு ஹிந்திலேயே இங்கிலீஷில் என்னென்ன தெரியுமோ அதை திட்டுங்க. அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க பயப்படுவானுங்க. இல்லைனா நம்மளை வந்து சவுத் இண்டியன் ஒரு இது உண்டு, ரெண்டாவது உருவத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு இலக்காரம் வந்துடும். நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்கன்னாரு. அதே ஹோட்டலில் நானும் தங்கியிருக்கிறேன், ஒரு 2 பவுன்சர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட. அந்த பவுன்சர்ஸ் முன்னே போனோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கதவை திறக்கும் பாருங்கள், ரூம் வரைக்கும் அவங்கள விட சொல்லுங்கள். அந்த பவுன்சர்ஸ் வந்து தான் உங்களை கூட்டின்னு போனோன்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை தான் ஒரு தடவை பிரபுதேவா இந்த டெக்னிக் தான் சொன்னார். ஏன்னா மதிப்பும் மரியாதையும் நம்மளை தேடி வரவே வராது, நாம் போய் இறங்கி அடித்தாதான் வரும் அப்படின்னு. அதை வெளியிருந்து பார்க்குறவங்க இவன் கர்வம் பிடிச்சவன், இவன் திமிர்தனம் பிடிச்சவன சொன்னால் தாராளமாக சொல்லிட்டு போகட்டும், அதை பற்றி கவலையே படாதீங்க, அதை பற்றி கவலையும் படக்கூடாது. நம்மக்கிட்ட வித்தை இருக்குதா, நம்மக்கிட்ட தொழில் இருக்குதா, நம்மக்கிட்ட திறமை இருக்குதா, ஆனால் நாம் யாருக்கும் அசர தேவையில்லை அப்படின்னு சொன்னவர். சரி, இதெல்லாம் மீறி இப்போது ராபர்ட் மாஸ்டர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ரொம்ப காட்டமாக இந்த பிரீதா சஞ்சீவை திட்டிருக்கார். நீ யார் அதே தான் கேள்விக்கிறார், நீ நடனம் ஆடி நான் பார்த்ததே கிடையாது, அது 50 வயசானா 55 வயசானா மாஸ்டர் தான் எங்களுக்கு. உண்மையிலேங்க நீங்கள் ஸ்ரீதர் அவர் சொல்கிற மாதிரி வந்து சோபி மாஸ்டர் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு குரூப்பில் வந்து பின்னாடி தள்ளி விட்ருவாங்க. அப்படி முன் வரிசையில் ஆட வச்சு அவங்கள அசோசியேட் ஆக்கி அவங்களுக்கு சாங்கு கொடுத்து நீங்கள் சோலவாக ஆடு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் சொல்லி அவங்கள மாஸ்டர் ஆக்குனது வந்து பிரபுதேவா. ஏன்னா தான் கற்றுக்கிட்ட வித்தையை சில பேர் தானே வச்சுப்பான், அடுத்துன்னு சொல்லியே தரமாட்டான். பயம் என்னன்னா போட்டிக்கு வந்துட போகிறான்னு. அது யாருன்னா திறமை இல்லாதவங்க தான் அந்த பயம் வரும். திறமை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 10 பேர் உருவாக்குவான், சொல்லி கொடுப்பான், இப்படி ஆடுங்க, இப்படி இது பண்ணுங்க, மாஸ்டர் ஆகும் நீ அடுத்த கட்டமாக போ, இப்படியே இருக்காத, குரூப் டான்ஸராக இருக்காத. அப்படி எங்களை உருவாக்குனவர் வந்து பிரபுதேவா. நீ வந்து என்னன்னா ஒரு வீடியோ போட்டு உனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியுமா, சாணி மிதிக்கிறியா நீ, அந்த ரேஞ்சில் பேசிட்டு நீங்கள் என்ன ஆடி இருக்கிறீங்க. சஞ்சீவ் என் நண்பர் தான், அவர் வந்து இப்போ இருக்க சிஎம்மோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுக்காக நான் இதை கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விமர்சனம் என்னென்னா, நீங்கள் வைதந்தி மாலா மாதிரியான மிக மூத்த நடிகைகள், பரதநாட்டிய கலைஞர்கள், நடன கலைஞர்கள், அவங்க இந்த வயசுலேயும் ஒரு 90 வயசுலேயும் கரெக்டாக அந்த முத்திரை பிடிச்சி
மிக பிரமாதமாக ஆடுவாங்க, அது ஏன் பிரபுதேவா கிட்ட இல்லை அப்படின் போது அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இல்லைங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த போக்கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டு வந்து வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குதுன்ற மாதிரி நான் போய் ரிஹர்சல் பண்ணி பார்க்குறேன், கையங்காலம் தான் வேலை செய்யுது, ஸ்பீடு வரல. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5ஆவது நாள் தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஆடினேன், மற்றபடி நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு அப்படின்னு. இவருக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்த மாஸ்டர் வந்து உடுப்பி லக்ஷ்மி நாராயணா, அப்புறமா தர்மராஜ் வந்து இவருக்கு கமலுக்கு மாஸ்டர் தர்மராஜ். இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டேன். அதை மீறி நான் தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் ஆடிக்கிட்டு இருந்தனால அந்த டச்சு விட்டு போச்சு, அவ்வளோதான். அதுக்காக போட்டு இப்படி விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அதே வேளையில் இந்த மாதிரியான கலைஞர்களை தயவு செய்து தரைக்குறைவாகவோ அல்லது மோசமான விமர்சனம் செய்து நீங்கள் பண்ணிடாதீங்க. திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த ரவுடி பேபி சாங் பாருங்கள், 120 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அது பிரபுதேவாவுடைய நடனத்திற்காக மட்டும்தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.